சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பேசினோம். அதாவது பொதுவாக நம்மளுக்கு நம்பிக்கை அப்படின்றது பாபா மேலே எப்படி இருக்கணும். நிறைய பேர் மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம் அப்படின்னா பாபா மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படின்றது படிப்படியாக குறையிறது. அது மாதிரி இன்னொரு விஷயம் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். ஒரு பக்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்க. கணவருக்கு மனைவி பாபா வழிபடுறது பிடிக்கல. அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது, எனக்கும் அவருக்கும் இதனால சண்டை வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தெய்வத்தினாலையும் எந்த ஒரு மகான்னாலையும் நம்மளுக்கு சண்டையே வரக்கூடாது வாழ்க்கையில். இந்த ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் அப்படின்றவங்க இந்த மதங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு கன்ஃபைன்மெண்ட், இதுக்குள்ளதான் மகான்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம், ஜகத்குரு அப்படின்னு சொல்றோம். எதற்காக இப்படி சொல்றோம்? இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் மகான்கள். அது ராகவேந்திர சுவாமியா இருக்கட்டும், மகாபிரிவா ஆகட்டும், நம்மளுடைய பாபா ஆகட்டும். பாபா வச்சே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஹிந்துவா முஸ்லிமா, அவர் முஸ்லிம் தெய்வம்னால நான் வணங்க மாட்டேன். மகான்களுக்கு ஹிந்துவா முஸ்லிமா, என்ன ஒரு ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் தேவையே கிடையாதுங்க. அவங்க மகான்கள்னு எப்போ சொல்றோம்? தே டோன்ட் ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், ஸ்மெல். இந்த ஒரு சாப்பிட்றதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு ரசிச்சு சாப்பிட்றவங்க கிடையாது. ஏன்? அந்த டேஸ்ட், இந்த ருசி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு மண்ணு எப்படியோ அதே மாதிரிதான் ஒரு ஜிலேபி. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எப்படி ஒரு பூ ஒரு அவ்வளவு அற்புதமான ஒரு நறுமணம் இருக்குமோ, அதே மாதிரி தான் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு கெட்ட வாசனை வருதுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணு. அப்போ ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது, நீங்க உங்க கணவர் பாபா வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலை வீட்டுல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கவலைப்படாம இருங்க. பாபா எப்படி சச்சரித்தார கொடுத்திருப்பார், ஒரு பக்தனை எப்படி இழுப்பார் அப்படின்னா, குருவியோட கால நூல் கட்டின மாதிரி சொன்ன பக்தை அவங்களுக்கு, அவங்க எபிசோட் பாக்குறாங்க, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் எப்படி அவங்க இழுப்பார் பாபா அப்படின்னா, அவங்களையும் சேர்த்து பாபா பக்தரா பாபாவே மாத்துவார். அதனால நீங்க சண்டை போட்டு வீட்டுல அவங்க சிலை வச்சா வைக்க கூடாது, வீட்டுக்கு வெளியில அதை வைக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. கண்டிப்பா பாபா எல்லாரையும் எப்ப மாத்தணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் மாத்துவார். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம். மனதார பாபாவை நம்பும் பொழுது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம், அது யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த மகான் கிட்ட உட்கார்ந்து மனசார அழறோம். ஏன்? பாபா கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்கிறாருன்னு தானே அழறோம். அந்த மாதிரி பாபா சாஹேப் கபர்தேவும் என்ன பண்ணியிருக்கார்? அந்த கட்டத்துல யாருமே அவரை காப்பாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கிறீங்களா ஆப்போசிட்ல ஒரு கார் பாபா சாஹேப் கபர்தேவோட காரை இடிச்சுது அப்படின்னு பார்த்தோம். அந்த எழுத்து வந்த கார்ல இருக்கிற மக்கள் இறங்கி இவங்களை காப்பாத்துற வரைக்கும் கார் வெயிட் பண்ணுமா? இல்ல இந்த மக்களுக்கு காப்பாத்துற தைரியம் இருக்குமா? ஏன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. இவங்களை காப்பாத்த போய் நம்ம இவங்க கையை இழுக்கும் பொழுது அவங்க நம்ம கையை இழுத்து நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு பயம் மனிதர்களுக்கு இருக்கும். அதனால யாருமே உதவ மாட்டாங்கன்னு தெரியும். அந்த கட்டத்துல பாபா மேல நம்பிக்கையோட என்ன பண்ணார்? பாபா அப்படின்னு ஒரு குரல். அப்படி சைட்ல அந்த கண்ணாடி, காரோட கண்ணாடியிலேருந்து பார்க்கும் பொழுதுதான் அவர் பார்க்கிறார், உண்மையாகவே பாபா அந்த இடத்துல இருக்கார். இப்போ நம்ம அடுத்தது மனசுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பாபா ஷிரடியில தானே இருக்கார், அப்ப அந்த இடத்துல எப்படி இருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி மகான்களுக்கு டிராவல் பண்ணி போறதுக்கு நேரம் வேண்டாம். அப்படி நீங்க கண்ணை சிமிட்டி திறக்கிறதுக்குள்ள காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொல்றோம். நினைக்கும் இடத்தில் நினைக்கும் பொழுதுல பாபா நிற்பார். நீங்க எந்த நேரத்துல நினைங்களே, அது மிட் நைட்டா இருந்தாலும் சரி, ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும் சரி, நீங்க எந்த நேரத்துல பாபாவை நினைச்சாலும் அவர் நிற்பார். அதற்கு காரணம் என்ன? அவர் மகான். அப்போ அந்த மாதிரி பாபா சாஹேப் கபர்தே கண்ணாடி வழியா பார்க்கும் பொழுது பாபா நிற்கிறார். அவருக்கே ஒரு பிரமிப்பு. இப்ப நம்ம எல்லாரும் நின்று சுத்தி பார்க்கிறோம்னா எவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும். அதே சமயத்தில் பாபா ஷிரடியில உட்கார்ந்து வேற பக்தர்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டு இருக்கார். இப்போ நம்ம எல்லாரும் யோசிப்போம், பாபா சமாதி ஆயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமாதி ஆனாலும் பாபாவுடைய சமாதி ஷிரடியில இருக்கு. அந்த இடத்துலயும் பாபா பல பல லீலைகள் நிகழ்த்தின்னு இருக்கார்.
அந்த இடத்துல பாபா சாஹேப் கப்பர்தே பாபான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலயும் பாபா இருக்கார். அப்போ கண்ணாடி வழியா அவர் பார்க்கும் பொழுது பாபா அந்த இடத்துல நிற்கிறார். எப்படி? காரோட 2 வீல் முன்னாடி நிற்கிறது. அந்த பள்ளத்துல போய் அடுத்த செகண்ட் அந்த பள்ளத்துல அவர் விழப்போறார். பாபா என்ன பண்ணாராம், 2 பேர் இருக்காங்கல்ல, கார் ஓட்டுறவர் ஒருத்தர், பாபா சாஹேப் கப்பர்தே இன்னொருத்தர். பாபா என்ன பண்ணாராம், எந்த அளவுக்கு ஒரு மகான், அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். வெறும் நாங்கள் அந்த கார் எப்படி பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா, மலையே மகானோடைய ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்றோம், ஒரு ஆர்டர்னு சொல்றோம். அது மலை கூட அந்த மகானோடைய ஒரு ஆர்டர் கொடுத்தார் அப்படின்னா அது கேட்குமா? ஏன் சாய் சச்சரித்தம்ல படிச்சிருக்கோமே, பஞ்சபூதங்களும் பாபாவோட கையில் அடக்கம். அது காற்றாக இருந்தாலும் சரி, அக்னியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அந்த மகானோட கையில பஞ்சபூதங்களையும் அடக்க முடியும். அவ்வளவு அவருக்கு ஒரு மகத்துவம். பஞ்சபூதங்களையும் அடக்கின மகான் இந்த காரை கீழே விழ வைப்பாரா? கிடையாது. ஏன்னா எல்லாமே அவரோட கையில இருக்கு. அப்போ அந்த மகான் என்ன பண்றார், அந்த இடத்துல நிற்கும் பொழுது 2 பேரோட கையை வெளியில இழுக்கிற வரைக்கும் அந்த கார் அப்படியே பேலன்ஸ் ஆகி நின்னுதான். இது ஆப்போசிட்ல வந்து இடிச்சாங்க பாருங்களேன், அவங்க எல்லாம் பார்த்து பிரமித்து போய் நிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? நம்மளும் நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு கண்ணுக்கு நேரா நம்மளுக்கு அது விஷுவலைஸ் ஆறது இல்லையா, நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு கார் எப்படிங்க அப்படி பேலன்ஸ் ஆகி நிற்கும்? அது மட்டும் இல்லாம அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் டிரைவர், முன்னாடி காரோட முன்னாடி 2 வீல் முன்னாடி இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த முன்னாடி இருக்கிற அந்த டிரைவர் பாபா எப்படி இழுக்க முடியும்? அந்த 2 பேரையும் 2 கரங்களால பிடிச்சு அப்படி 2 பேரையும் பாபா இழுத்து அந்த நொடி 2 பேரும் காரை விட்டு வெளியில வராங்க. கார் அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ள போய் விழுந்தாச்சு. அந்த இழுத்த வேகம் அப்படியே கீழே விழுறாங்க அந்த 2 பேரும். சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் 2 பேரோட உடம்புல. அந்த 2 பேரையும் காப்பாத்தி கீழேந்து நிமிர்ந்து பார்க்கிறார் பாபா சாஹேப் கப்பர்தே. கண்ணில் ஆனந்த கண்ணீர், கைகளை கூப்பி, பாபா உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து கையை வச்சு கீழே தானே விழுந்திருக்கார். அப்படியே அந்த பாதத்தை தொட்டு இப்படி கண்ணில் ஒத்தின்னு இப்படி பார்க்கிறார். அந்த இடத்துல பாபா இல்லை. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, வந்த எழுத்த வண்டி 2 பேர் வந்தாங்க இல்லையா, எழுத்து கார்ல வந்தாங்க மனிதர்கள். அவங்களுக்கு பாபா தெரிஞ்சிருக்கணுமே, ஏன்னா பாபா தானே கையை பிடிச்சி இழுத்தார். அப்போ பாபா சாஹேப் கப்பர்தே அந்த நொடி பாபா காப்பாத்தினார். அப்பயும் பாபா அங்க நின்றுக்கணுமே, ஏன் இல்லை? பாபா அந்த கனப்பொழுது அப்படின்னு சொல்லுவா, அந்த நேரத்துல பாபா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது தக்க சமயத்தில் அந்த மகான் வருவாருன்றதுதான் இவருடைய லீலையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வருஷங்கள் கழிச்சு இந்த பள்ளத்துல விழுந்தவங்க அதெல்லாம் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா வருஷங்கள் கழிச்சு தேடும் பொழுது பார்த்தா அவங்க கார் வந்து அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு காரோட பீஸ் அங்கங்க இருந்ததை அவங்க பார்த்தாங்களாம். அப்போ பாபா சாஹேப் கப்பர்தே கீழே விழுந்திருந்தா மனித உடல் என்ன ஆயிருக்கும்? உண்மையாகவே அன்னிலிருந்து அவர் யோசிச்சார், அதுதான் சரணாகதி அப்படின்னு ஒண்ணு. இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தாதான் சரணாகதி அடையணுமான கிடையாது. இந்த மாதிரி லீலைகள் எதற்காக நம்ம கேட்கிறோம்? ஒரு சொற்பொழிவு அப்படின்னு கோவில் எதற்காக வைக்கிறாங்க? ஒரு பக்தி கானம் அப்படின்றது எதற்காக கேட்கிறோம் அப்படின்னா, கடவுள் மேல அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றது தான் கேட்கிறோம். இப்ப இந்த சத்சங்கம் நீங்க கேட்குறீங்க, எதற்காக இந்த எபிசோட் நம்ம பார்க்குறோம்? காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட நடக்கிற லீலை வச்சு நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, பாபா பண்ணார். அப்பனா நம்மளுடைய வாழ்க்கையில யாருனாலையும் நம்மனால காப்பாற்ற முடியல அப்படின்னு நீங்க ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருந்தா, கடன் பிரச்சனை ஆகட்டும், உடல் ரீதியாக பிரச்சனை ஆகட்டும், நீங்க கவலையே பட வேண்டாம். பாபா கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்பிக்கையோட பாபாவை அழைப்போம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் இல்லை, என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பாபா வருவார். கஷ்டத்துல பாபா வந்து எப்படி காப்பாத்தினார் அப்படின்றது பாபா சாஹேப் கப்பர்தே கிட்டேருந்து நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக குல்கர்னி அப்படின்றவர் பாபாவை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? அந்த குல்கர்னி யாரு? சந்தோஷமான விஷயம்னு சொல்றோம். அப்போ பாபாவை எப்படி அழைச்சிருப்பார்? பாபா அங்க எப்படி வந்திருப்பார்? இந்த லீலையும் ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. பக்தர்கள் கேட்டிருக்க மாட்டோம் இந்த லீலைகளை. அவ்வளோ ஒரு அழகான லீலை. இந்த லீலை என்ன?
இந்த குல்கர்னி யாரு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.